ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரைஃபிள் கிளப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ரீஜனல் லாங்குவேஜ்ல இந்த படம் டப் ஆகி வரல. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயராகவன், திலேஷ் போத்தன், சுரபி லட்சுமி, தர்ஷனா ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஆஷ்விக் காபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுடி பிளஸ் ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு இவரு அனுராக் கஷ்யப். அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட வம்பு இழுத்துறான். இழுத்தோன்னு அந்த பொண்ணும் அடிக்குது, அந்த டிராமா குரூப்ல இருக்க பையனும் இவனை அடிக்கிறான். ஸோ அந்த பையன் மேல இருந்து கீழே வந்து செத்து போயிடுறான். ஒரு ஒரு 5வது மாடி 6வது மாடி இருக்கும், அங்க வந்து கீழே வந்து செத்து போயிடுறான். இவன் செத்ததை அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அனுராக் கஷ்யப்க்கு தெரிய வருது. அவரோட பெரிய பையன் இருக்கான், அவன் வந்து இன்னும் என் தம்பி செத்துட்டான், இவனை அவன் தம்பியை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது அந்த டிராமா குரூப்ல இருக்க அந்த 2 பேர் தான், அந்த கப்பல் தான் வந்து அவனை மேல கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பாங்க. சும்மா அடிச்சிருப்பாங்க, எதாச்சியா போய் விழுந்திருப்பான். ஸோ அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு முதல்ல வந்து அனுராக் கஷ்யப் கிட்ட சொல்லுவான் அந்த பையன், அவனோட பெரிய பையன். ஃபர்ஸ்ட் நான் போய் கொல்றேன் அப்படின்னு. அதுக்கு அனுராக் கஷ்யப் சொல்ல, நீ வெயிட் பண்ணு, நானும் வரேன், சேர்ந்தே நம்ம அந்த பையன் யாருன்னு பார்த்து அந்த உங்களை ஒரேடியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிராமா குரூப்ல இருக்க அந்த கப்பல், ஸோ இவங்க அடைக்கலம் தேடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஃபிள் கிளப்னு ஒரு இடம் இருக்கு கேரளாவில். அது வந்து ரொம்ப ஒரு கன் ஷூட்டிங் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். லைக் கன் ப்ராக்டிஸ், அவங்க எல்லாமே கன் அஃபிஷியலாக கன்ஸ் வச்சிருப்பாங்க கையில். அந்த மாதிரியான ஒரு கிளப் அது. ஸோ எல்லாமே வந்து லைசன்ஸ்டு கன் தான். ஸோ அந்த கிளப்ல போயிட்டு அவங்க அடைக்கலம் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கிளப்புக்குள்ள போயிட்டு எப்படியாவது அவங்க 2 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பையனோட அப்பாவா இருக்கக்கூடிய அனுராக் கஷ்யப் முயற்சி செய்வாரு. அந்த இறந்து போன பையனோட அண்ணனா இருக்கக்கூடிய அந்த பையனும் முயற்சி செய்வான். ஃபைனலா இவங்க முயற்சி என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவிக்கான ஒரு ஒன் லைனர் தான் அந்த படம். மெயினா விஜயராகவன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. சீனியர் ஷூட்டர் அவரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திலேஷ் போதன் அவர் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு லீட் கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. நிறைய ஸ்டன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிம்பிளா அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப நேச்சுரலா செட்டிலா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அது மாதிரி சுரபி லட்சுமி அவங்க இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த படத்துல சொல்லலாம் அந்த ரைஃபிள் கிளப்ல. நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி தர்ஷனா ராஜேந்திரன் அவங்க கேரக்டருமே படம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 டயலாக் தான் இருக்கு. பட் ஒரு நல்ல ரோல் அவங்க இந்த நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அனுராக் கஷ்யப் அவர் இதுல வந்து ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் ஒரு ரோல் தான், வில்லன் ரோல்னே சொல்லலாம். பட் ரொம்ப ஒரு டம்மி வில்லன் ஆக்கிட்டாங்க. என்னதான் தமிழ் படத்துல வந்து ஒரு 2, 3 சீன் கொடுத்து டம்மி வில்லனா ஆக்கினாலும் அவர் வந்து அந்த இமைக்கா நொடிகள்ல பயங்கரமா தமிழ்ல பண்ணியிருந்தாரு வில்லனா. அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஒரு நல்ல ரோல் அமையல. இப்போ மலையாளம்லயும் போயிட்டு ஒரு டம்மி வில்லனா தான் ஆயிட்டாரு. ரொம்ப காமெடியா இருக்கும் நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இதுவிட இந்த மாதிரி சவுத் இந்தியன் மூவில வந்து அசிங்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்குன்னு தேடி தேடி இந்த மாதிரி மொக்க கேரக்டர்ஸ் தான் அமையுது சவுத் இந்தியன் மூவிஸ்ல. ரொம்ப ஒரு டம்மி கேரக்டர் தான், ஓரளவு ஓகேவா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் லெக்ஸ் விஜயன் அவரோட மியூசிக் ஓரளவு ஓகே. சாங்ஸ் எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு கொஞ்சம் நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி ஆஷிக் கபூரோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா சுத்தி சுத்தி அந்த ஒரு ரைஃபிள் கிளப், ஒரு காடு, ஒரு 2, 3 தோட்டம், இந்த சரௌண்டிங்ல தான் இந்த படம் வந்து நடந்துட்டு இருக்கு. மொத்தமே ஒரு 3, 4 சின்ன சின்ன லொகேஷன்ஸ்குள்ள தான் இந்த படம். ரொம்ப நீட்டா அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரக்கூடிய அந்த கன் ஷூட்டிங் சீன்ஸ்லாம் இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா, ரொம்ப தத்ரூபா, ரொம்ப நேச்சுரலாவும் ஓவர் மாஸா இல்லாம நேச்சுரலாவும் அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி சஜனோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 1 மணி நேரம் 55 நிமிஷத்துல ரொம்ப கிறிஸ்பா நீட்டா வந்து கட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தை. வந்து எடிட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது, கட்ஸ் எல்லாமே. அது மாதிரி டேரக்டர் ஆஷிக் கபூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. மேக்கிங்ல நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ டைப் ஆஃப் ஒரு மேக்கிங் தான். படம் அப்படியே விறுவிறுன்னு ஓவர் மாசாலாம் இருக்காது. நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போய் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஓரளவு கனெக்ட் ஆகும். அந்த சுச்சுவேஷன் எல்லாம் சும்மா கேஷுவலா பாத்தீங்கன்னா என்னடா படம் ஒரு பெரிய மாஸ் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம ரொம்ப டல்லா போதே, போரிங்கா போதே அப்படின்னு தான் கண்டிப்பா காமன் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா தோணும். பட் ஆனா அந்த சுச்சுவேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு நுணுக்கமா அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த இத்தனை பேர் கன்னோட ஒரு ரவுடி கேங் வராங்க உள்ளுக்குள்ள. ரைஃபிள் கிளப்ல கொஞ்சம் கொஞ்சம் கன்ஸ் தான் இருக்கு, சில பேர் தான் ட்ரைன்டு ஷூட்டர்ஸ். இதை வச்சு நீ எப்படி அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா நீட்டா ரைட்டிங்ல செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகி போகும். அது மட்டும் அந்த ஒரு பொறுமையை தாண்டிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும், ரொம்ப நம்ம அந்த கதைக்குள்ள போய் பாக்குற மாதிரி இருக்கும். ரைட்டிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காவே பண்ணியிருந்தாரு. இல்ல ஒரு பெட்டராவே இருந்தது படம். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா, இன்னும் கொஞ்சம் சூப்பராவே பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் படம்னே சொல்லிருக்கலாம். இப்பயும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் இந்த படம். இந்த படம் இப்போ நீங்க தமிழ் டப்பிங் மற்ற ரீஜனல் லாங்குவேஜ்ல பார்க்கணும், ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இருக்க மெயின் சென்னை தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். அந்த படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட்டான ஒரு வாட்ச் அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா வேற லெவல் படமே சொல்லிருக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இந்த படம் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.